இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மா இறக்குங்க, கீழே கீழே இறக்குங்க. ஐயோ, ஏமா அப்படி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரீங்க? ரொம்ப வெயிட்டா வேற இருக்கு. அப்படி என்னதான் எடுத்துட்டு வரீங்க? ரேஷனுக்கு போயிட்டு வரேன்பா, அரிசி வாங்கிட்டு வரேன். சரி, உங்க வீடு எங்க இருக்கு? இதோ பக்கத்துல தான்ப்பா இருக்கு. ஏன் 2 மூட்டையும் ஒரே நேரத்தில் எடுத்துட்டு போறீங்க? ஒரு மூட்டை எடுத்துட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மூட்டை எடுத்துட்டு போலாம்ல. ஒரே நேரத்தில் 2 பாரத்தை ஏமா சுமக்குறீங்க? ஒன்றை வச்சுட்டு ஒன்றை எடுத்துட்டு போங்க. நான் வேணா தூக்கிட்டு வரவா? அதெல்லாம் வேணாம்ப்பா, இந்த மூட்டையை எங்கேயே வச்சுட்டு போறேன், நீ பாத்துக்கப்பா. நான் போய் இதை வச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஊருக்கே உபதேசம் சொல்றோம், இதை நம்ம யோசிக்கவே இல்லையே. நானும் இப்ப 2 பாரத்தை சுமக்கிற மாதிரி தான் இருக்கு. முதல்ல தனாவோட பிரச்சனையை சரி பண்ணுவோம். அவ பாரத்தை இறக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் கூட நம்ம காசை பொறுமையா கொடுத்துக்கலாம். பா, நான் கூட ஒரு வேகத்துல 2 மூட்டையும் எடுத்துட்டு வந்துட்டேன். நீ சொன்னது சரிதான்ப்பா. ஒரே நேரத்துல எதுக்கு 2 பாரத்தையும் சுமக்கணும்? அது மட்டும் இல்லாம நான் கீழே விழுந்திருப்பேன். சரியான நேரத்துல நல்ல யோசனை சொன்னப்பா. ஆமாமா, சரியான யோசனை தான் தோணிருக்கு. நன்றிமா. நான் தானே நன்றி சொல்லணும். இந்த தம்பி எதுக்கு நன்றி சொல்லிட்டு போகுது? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல கதிர், இது சரியா வராது. அந்த ஸ்பான்சரு. என்ன விஷயம்? என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. இல்ல கதிர், வேண்டாம். அது எதுக்கு நீ கேட்டுக்கிட்டு? கேட்டா உனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப சொல்ல போறியா இல்லையா? முதல்ல சொல்லு. எல்லாம் இருக்கப்பட்ட பணம் படைக்கப்பட்ட எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இல்லாதவங்க கிட்ட விளையாடி பாக்குறது தான் அவங்க பொழப்போ பொழுதுபோக்கோ போல. அந்த மாதிரி எப்படி நம்ம பழைய ஸ்பான்சர் கார்த்திக கோச்சா வச்சு விளையாடினானோ அதே மாதிரி இவரும் ஒரு விதத்துல விளையாடுறாரு. பணம் கிடைக்கலங்கிறப்போ அத பத்தி நாம எதுக்கு பேசிக்கிட்டு? பேச வேண்டாம், விடு. சரி, அதை விடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்றேன். ஏய், எங்க போற? இல்ல, எனக்கு ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கு. அதுக்காக ஒருத்தர் போய் மீட் பண்ண போகணும். என்ன ஐடியா? யார மீட் பண்ணணும்? அதை நான் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்றேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்கிட்டயும் அதான் சொல்லி வர சொன்னார் சார். என்ன கதிர், அசோக் ஏன் வர சொன்னீங்க? சார், நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? பார்ட்னர்ஷிப்பை சாருக்கு மாற்றி கொடுத்துட்றேன்னு சொன்னீங்கல்ல. அட இல்ல கதிர், நீங்க பணத்தை கொடுத்துட்டா அவரே வேணான்னு சொல்லிடுவாரு. இல்லை சார், நீங்கள் இவரே பார்ட்னராக சேர்த்துக்கோங்க. கதிர், என்ன கதிர் இப்படி சொல்லிட்டீங்க? என்னாச்சு? உங்களுக்கு டைம் வேணும்னா 1-2 நாள் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் இல்லை சார். இந்த ஏஜென்சிக்கு நான் 5 லட்சம் கொடுத்து சேர்ந்தேன். அது என் ஒய்ஃப் எனக்காக ரெடி பண்ணி கொடுத்தது சார். உங்க ஒய்ஃபா? ஆமாம் சார். உங்களுக்கே தெரியும், அவங்க ஒரு பேட்மிண்டன் பிளேயர். நான் இந்த ஏஜென்சியில் பார்ட்னராக சேரணுங்கிறதுக்காக என் ஒய்ஃப் ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில் ஸ்பான்சர்ஷிப்காக சைன் பண்ணி அவங்ககிட்டேருந்து காசு வாங்கி தான் எனக்கே தெரியாமல் என் பழைய ஓனருக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கே தெரிஞ்சது. ஆனால் இப்போ அவள் அப்படி சைன் போட்டு பணம் வாங்கினதே திரும்ப அவளுக்கே பிரச்சனையாக வந்து நிற்கிது. புரியலையே கதிர். அந்த கம்பெனியில் எங்கள் லைஃபை கெடுக்கணும்னு நினச்ச ஒருத்தன் கோச்சாக சேர்ந்துருக்கான். அவங்ககிட்ட தான் என் ஒய்ஃப் கோச்சிங் எடுக்கணும்னு அந்த கம்பெனியில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதனால என் ஒய்ஃப் தினம் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க சார். அப்படின்னா வேற கோச்சை மாற்றி கேட்கலாம்ல? அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கலை சார். எனக்கு நல்லது பண்ண போய் இப்போ என் ஒய்ஃப் மாட்டிக்கிட்டு இருக்கா. தனாவோட ஆம்பிஷனே பெரிய மேட்ச்லலாம் கலந்துக்கிட்டு சாம்பியன் ஆகணுங்கிறது தான் சார். அது என்னால் நடக்காமல் போயிடக்கூடாது. என்னால் இப்போ பேலன்ஸ் 5 லட்சம் கொடுத்து பார்ட்னர் ஆக முடியாது. கதிர், நீங்க அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. இல்லை சார், இப்போ தான் நான் சரியான முடிவு எடுத்திருக்கேன். என் ஒய்ஃபோட ஆம்பிஷன் தான் சார் இப்போதைக்கு எனக்கு முக்கியம். தனாவோட ட்ரீமில் அவள் ஜெயிக்கணும். எங்கள் குடும்பத்துக்கு அவள் பெருமை சேர்க்கணும். அதுக்கு இதான் சரின்னு தோணுது சார். நீங்கள் சாரைய பார்ட்னராக சேர்த்துக்கோங்க சார்.
அவர் சொன்ன மாதிரி முழு பணத்தையும் அவர்கிட்டயே வாங்கிட்டு நான் கொடுத்த 5 லட்சத்தை எனக்கே கொடுத்துருங்க சார். கதிர், நீங்க லைஃப்ல அடுத்த ஸ்டெப் போகணும்னு சொல்லிட்டே இருப்பீங்க. பரவாயில்ல சார். லைஃப்பில் நாம் நினச்சது எல்லாமே நடந்துடாதில்ல. எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது சார். கண்டிப்பாக ஒரு நாள் என் ஒய்ஃபால் முன்னேறுவேன். என்ன ஆனாலும் சரிடா, ஜானகியை ஜெயிலுக்கு போக விடக்கூடாது. எப்படியாவது அவளை வெயில்ல கூட்டு வந்துடணும். ஆமா மச்சான், தங்கச்சி மேல பொய்யா பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறாங்க. யாரோ பெரிய சதி வேலை பாக்குறாங்க மச்சான். யாரோ இல்ல, இந்த புவனேஸ்வரி வேலையா தான் இருக்கும். என்ன பழி வாங்க ஜானகி இப்படி பண்ணிட்டு இருக்கா? என்ன ஆனாலும் ஜானகியை நான் ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். மாமா, எப்படியாவது இன்னைக்கு ஜாமீன் வாங்கிடலாம் மாமா. நான் திரும்ப வக்கீலுக்கு கால் பண்றேன். மச்சான், அந்த புவனா குறி வச்சுதான் தங்கச்சியை மாட்டி விட்டுருக்கா. என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா இந்த ரகுராம பத்தி அவளுக்கு முழுசா தெரியல. ஊருக்கு ஒண்ணுனாலே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் உசுருக்கு உசுரான ஜானகிக்கு ஒண்ணுனா நான் சும்மா விட்டுருவேனா? இனிமே இந்த விஷயத்துல சட்டப்படி போனா சரியா வராது. சட்டத்தை நம்மளை நோக்கி வர வைக்கணும். ஐயா வணக்கம் ஐயா. ஜானகி அம்மா மேல இப்படி ஒரு பழி விழுகும்னு நாங்க நினைக்கவே இல்லையா. நாங்க யாரும் இதை நம்பலங்க ஐயா. அம்மா ஒரு நாள் இப்படி பண்றவங்க இல்ல ஐயா. நாங்களும் உங்க கூட இருக்க ஐயா. அம்மாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். ரகு, அம்மா, உங்களை யார் இங்க வர சொன்னது? என்ன பேசுற ரகு? நம்ம வீட்டு மருமக இங்க இருக்கும்போது என்னால எப்படிடா வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? நீங்களாவது சொல்லி இருக்க கூடாதா? அண்ணா, நாங்க சொன்னோன்னே, ஆனா அம்மா தான் கேட்கல. என்னதான் இருந்தாலும் அக்கா இங்க இருக்கும்போது நாங்க அவங்க கூட இருக்கிறது தானே மாமா சரி. மச்சான், நீங்க எதுக்கு இவங்களை கண்டிக்கிறீங்க? என் பொண்டாட்டி இருந்திருந்தும் இப்பதான் நல்லது பண்ணியிருக்கா. முதல்ல தங்கச்சி போய் பார்ப்போம். வாங்க மச்சான். இவன் தான் திருடன் சொல்லுங்க. இப்பவே இவங்கள வெளியில விடுற? நகையை நான் தான் எடுத்தேன் சார். அவளை வெளியே விடுங்க. அண்ணா, சார் என்ன சார் என்ன சொல்றீங்க? ஆமா சார், நான் தான் நகையை எடுத்தேன். மாமா, நான் தான் திருடன். அவளை வெளியே விடுங்க சார். ஐயோ, உங்களுக்கு தேவை ஒரு ஆள் தானே சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, என் மனைவியை விடுங்க. சார். இவர் பொண்டாட்டியை காப்பாத்த போய் சொல்லிட்டு இருக்காரு. ஏய்!